நேத்து வரைக்கும் இந்தியாவுக்கு கண்டிப்பா ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச எல்லார் மேலேயும் வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது யாரு அப்படின்னா விதேஷ் போகாட் தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செமிஃபைனல்ஸே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட் கூட தான் அவங்க மோதி அவங்க ஜெயிச்சு அப்புறமா ஃபைனல்ஸ் போகும்போது அவங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் ஒரு 100 கிராம் பிரச்சனைனால அவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு போத்திருக்க மாட்டாங்க, அவங்களும் ஒரு படம். இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒலிம்பிக் பிளேயர் வந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய டீம் ஆஃப் பீப்புள் கேர் பண்ணிக்கிறதுக்கு இருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துல அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு 100 கிராம் இதுவா போயிருக்கு. அவங்க அதை குறைக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க முடியெல்லாம் கூட அவங்க வெட்டியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து இந்த பிரிவில் வந்து அவங்க போட்டி போட முடியாமல் காட் டிஸ்குவாலிஃபைட். அது வந்து யாருக்கு கஷ்டமாக இல்லைனாலும் சரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது நமக்கு புரிஞ்சிருக்க முடியுது. இவங்க வந்துட்டு என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்தியாவில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அடிக்கிற ஒரு விமனாக இருந்திருக்காங்க காமன்வெல்த்தில். இந்த காமன்வெல்த்தில் வந்துட்டு யாருமே வந்து கோல்டு அடித்ததில்லை ரெஸ்லிங் பிரிவில். ஸோ இவங்க வந்துட்டு அந்த பெருமையை வந்து நம்ம நாட்டுக்காக தேடி கொடுத்துருக்காங்க. இவங்களோட பேர் வந்துட்டு முக்கியமாக சொல்லப்போனால் நிறைய பேருக்கு நமக்கு நேற்று வரைக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்காக போகிறனால தான் வந்துட்டு இங்கே பார்ப்பாங்க. ஆனால் இதில் நான் பார்த்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக வேறு யாராச்சும் ஒருத்தங்க மேட்ச் தோத்துட்டாங்கனாலோ இல்லை ஒரு வேளை அவங்களுக்கு அந்த நாட்டுக்கான ஒரு ப்ரைடை கொடுக்க முடியலனாலும் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பீப்புள் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்காக ஒரு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க தனியாக இல்லை, ஒரு நாடே அவங்க பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல அவங்களோட துயரத்தில் அவங்களோட இன்பத்தில் எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னும்போது இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பாக்ஸஸ் ப்ரொடெஸ்ட் 2033 நடக்கும்போதுமே இவங்க வந்துட்டு நிறைய ஓக்கலாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, என்னென்னா அவங்க கூட இருக்கவங்களே மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரக் பண்ணியோ இல்லை என்னாச்சும் பண்ணியோ இவங்களை வந்து வெற்றி பெற முடியாமல் செய்வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு அதையும் எடுத்து பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. என்னதான் நம்ம கனெக்டிவிட்டி ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டரே போய் பிடி உஷா கிட்டலாம் பேசியிருக்காங்க, எப்படியாச்சும் இவங்களை அந்த போட்டியில் மறுபடியும் கொண்டு போகிறதுக்கு. அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் செலிப்ரிட்டிஸ் ஆலியா பட்டாக இருக்கட்டும், விக்கி கௌஷலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆதரவாக இது போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது அவங்க ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போய் வினேஷ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க இங்கேருந்து. ஸோ ரிட்டையர் ஆகிறது அப்படின்றது வந்து அவங்க எவ்வளோ மனசு உடஞ்சிருந்தா அவங்க அப்படி ஆயிருந்திருப்பாங்க. ஒரு லைஃபே அவங்க அர்ப்பணித்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு, அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னும் போது நிறைய பேர்னால வந்து தாங்கிக்க முடியலை. உண்மையை சொல்ல போனோம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்க இந்த இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்க எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.